சிஎம் சார், உங்களை பற்றி தான் இந்த வீடியோ, உங்களை பற்றி தான் பேசணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மணன். சின்ன சின்ன காமெடி கண்டெல்லாம் போட்டுட்ருக்கிறேன். நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க, என்னையும் ஃபாலோஸ் பண்ணி லைக்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஜஸ்ட் பேசலாம் அப்படின்னா, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், நான் அவரை பற்றி அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அவ்வளோ ஜஸ்ட் சின்னதாக ஒரு விஷயம். நம்ம நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம், நல்லது மட்டும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? நீலாம் அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் கேட்காதீங்க, ஜஸ்ட்டு பேசலாம் தான் வந்தேன். அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இல்லை, அது நம்ம லைஃப்லேயும் எடுத்துக்கணும். எல்லாருமே குறிப்பாக லைஃப்பில் ஒரு இடத்த அச்சீவ் பண்ணணும்னு ஓடிட்டுருக்க எல்லாருமே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே தான், நம்ம விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு இவனுக்கெலாம் செட் ஆகாது, இவன் வேஸ்ட்ரா, இவன்லாம் எங்கடா வரப்போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நிறைய பேர் அவமானப்படுத்துவாங்க, நம்ம முன்னேறக்கூடாதுன்னு சில பேர் நிறைய சிக்கல்லாம் ஏற்படுத்துவாங்க. இது எதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கூடாது. அதேமாரி உங்களை நிறைய பேர் திசை திருப்புவாங்க, எல்லாம் செட் ஆகாதுடா ஏன்டா அப்படின்லாம். முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட முயற்சி கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த உலகம் கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் திருப்பி பார்க்கும். உங்களை நிறைய பேர் குறை சொல்லுவாங்க, ஓகேவா? நீங்கள் கரெக்டான ஒரு லைஃப்பில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா யாருக்கும் எந்த பதில் சொன்னால் அவசியமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம், ஓகேவா? தேவையில்லாமல் யாருக்கும் பதில் சொன்னால் அவசியமே இல்லை. ஸோ அதேமாதிரி தான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஃபஸ்ட் டைம் சினிஃபீல்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறாரு, இந்த மூஞ்செல்லாம் காசு கொடுத்து தேட்டரில் பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி தமிழ்நாடோட சிஎம், முதலமைச்சர், அவரும் அப்படி தான். ஸோ லைஃப்பில் நிறைய பேர், எவ்வளோ பேர் உங்களுக்கே தெரியும், நிறைய அவருக்கான வதந்திகள் வந்துச்சு. நிறைய பேர் அவர் வந்துட்டு பேசினாங்க. எதையுமே காதில் வாங்காமல் தனக்கான நமக்கு என்ன விஷயம் அதை மட்டும் நோக்கி ஓடினீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் நீங்களும் ஜெயிப்பீங்க. ஸோ இன்றைக்கி எனக்குமே ஒரு 800 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த 800 பேர்லாம் சும்மா கிடையாது, ஓகேங்களா? அந்த 800 பேர் முன்னாடி நிற்காங்கன்னா அந்த 800 பேர் ஒரு கூட்டம் தான். ஸோ என்னையும் ஃபாலோ பண்ணி, என்னையும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக மதிச்சு என்னை ஃபாலோ பண்ணுற என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கும், ஸோ இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறவங்களுக்கும் தேங்க்யூ. அப்புறம் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ என்னோட ஒரு இன்ஸ்பிரான ஒரு மனுஷன் அவர். ஸோ உங்களுக்கும் அவர் ஒரு இன்ஸ்பிரான மனுஷனாக இருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பாய்.